பெரும்பாலும் நமக்கு தான் சரி வரும் போல இந்த ரூம். இது ரைனியக்காக்கு ஆள் நேரத்துக்கு ஓடுற அவள் ஓட பண்ணிட்டா ஒரு நாளே 10,000 ரூம்களெல்லாம் இப்போ ஓடுறப்பா. ரூம் எல்லாம் இப்போ ஓட. இந்த ஒரு மனுஷனுமே என்ன எவ்வளோ தூரமாக மாற்றல. பதிப்பு கொஞ்சம் பிள்ளையா இருந்தாலும் மாவுள் கைவிடுது இல்லையா? செலக்ட் பண்ண நம்ம அந்த மட்டக்கம்பு பிடிக்கிற விதத்தை பார்த்தா சாடியா மேசன் போடாங்கிறாங்க. அப்படி வரப்பா உங்களை வீட்டு வேலையோட எல்லாரும் பேசணும். சில பேர் வந்து வீட்டு குடிபூரல் மாதிரி ஒரு பெரிய ஒரு வீடியோவாக அதுலேயே வந்து உங்களுக்கு அதே காட்டுவாங்க. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வேலையிலையும் வந்து காட்டுறோம். ஆனால் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் போக அப்பாவுக்கு ஞாபகம் இருக்குமா? என்ன ஞாபகம் நீ இருப்பியோ? எப்படி பார்த்தாலும் கடைசி ஒரு 90 ரூபா போடலாம் பரவாயில்ல. பொங்கல் தாண்டாப்பா நல்ல கறி சூப்பர். அதுக்காக தான் மார்க்கெட். நான் உண்மையாக இன்றைக்கு சர்ப்ரைஸாக உங்களை விட்ட வர ஒன்றுன்னா நான் பிழைச்சி போச்சு. ஒரு டைமில் நாளைக்கு 9 மணிக்கு உங்களை எழுப்புறதை நான் தாண்டேன். அதனால் நல்லா படித்தால் போயிடாது. வாழ் தேய்க்குது கடந்து ஆளுக்குண்டே சின்ன ஒரு கவலையாக இருக்கும். வீடியோ இருக்க கேஞ்சில்லாதோ டிஷர்ட்டில் நம்பர் இல்லைன்னு. புது எப்படி சின்ன அந்த வேலையை பார்த்தியே நெருப்பு தான் தெரியுமா? ஓட்டு அடிக்க நேரம்டா இந்த துண்டுக்கு என்பதாமப்பா. புதுவரை இழுத்து வைக்கிறத காரணம் தான் அந்த ஒரிஜினல் வேலைக்காரன் மாதிரி இருக்கும்லாங்க. சும்மாட்டா இழுக்கும் வீடியோ கேட்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் செல்லக்கிளி. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ வந்து நாங்கள் வீட்டை நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நாளைய பிறகு வீட்டு வேலைகள் வந்து என்ன மாதிரி போகுது அப்படின்றத ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு. என்ன சொல்கிறது, ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் சில பேர் வந்து வீட்டு குடிபூரல் மாதிரி ஒரு பெரிய ஒரு வீடியோவாக அதுலேயே வந்து உங்களுக்கு அதே காட்டுவாங்க. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வேலையிலையும் வந்துட்டு காட்டுறோம். ஆனால் வந்து அதில் ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது. என்னென்னு சொன்னால் ஃப்யூச்சர் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ளஸ் சரி வரல. இப்போ உதாரணமாக வந்து இடத்துல ஒரு பல்ப் வந்து அடிச்சிட்டுது, இல்லாட்டி அந்த வயர் வந்துட்டு எதாவது வந்தது இடத்துல அந்த வயரிங் பைப் வச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கள் வந்து நிறையவே வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் வந்துட்டு இந்த மார்பிள் வந்து இப்போ வந்து ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு எல்லாமே வந்து ஞாபகம் இருக்கும். ஆனால் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் போக அப்பாவுக்கு ஞாபகம் இருக்குமா? என்ன ஞாபகம் பெறாது. முன்ன நீ இருப்பியோ? உங்கள்கிட்ட எதிர்பார்த்த பதில் என்ன? 20 வருஷம் போக அப்பாவுக்கு ஞாபகம் இருக்குமோ? அது உண்மைதான். இப்போ 10-20 வருஷம் கொண்டால் எங்களுக்கு ஒரு 2 வருஷம் 1 வருஷம் கொண்டால் நான் சொல்லலாம். இப்போ 10-20 வருஷத்துக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லை. என்ன சொல்லிடலாம். அது நீங்கள் இல்லையாப்பா? அது சரி, யாரும் தான். இப்போ வந்து அதில் அந்த முதியோர் அல்லடி இடையனு சொல்ல முடியாது. நேற்றும் பார்த்தா நேற்று புறக்கா குழந்தை செத்துட்டு தான் புறக்கா குழந்தை வயிற்றுக்கே செத்துட்டப்பா. தெரிய வந்தது. நாங்கள் இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வேலை செய்ய போகிறோம். அதாவது வந்து என்ன வேலை சொன்னால் வந்து இப்போ மேலுக்கு அந்த பல்கனிக்கு வந்துட்டு அந்த ரெயிலிங் அடிக்கிறதுக்கு வந்து அந்த சின்ன கல் வந்து இப்போ பறிச்சிருக்கோம். ஸோ அந்த கல்லை வந்து இப்போ நாங்கள் மேலே ஏற்றணும். முந்தியும் வந்துட்டு ஏற்றினதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரிக்கு இப்போ ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் நாங்கள் இப்போ ஏற்றி கொடுத்தோம்னு சொன்னால் அமேசனாக்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதைத்தான் வந்து செய்ய போகிறோம். சேம் டைம் வந்து இந்த பாத்ரூம் வேலைகளும் வந்துட்டு கொஞ்சம் போய்கொண்டிருக்குது. மேலே வந்து டைல்ஸும் வந்து அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அந்த வகையில் அந்த வேலைகளையும் பார்ப்போம். அதே நேரம் எங்களோட வயரிங் என்ன சஞ்சி என்ன அவருக்கு வந்துட்டு கோல் பண்ணா சொல்லுவார். இப்போ கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் நான் கோல் பண்ண சொன்னார். ஆனால் கிறிஸ்மஸை முடிச்சுக்கொண்டு அடுத்த நாள் உங்களோட விட்டார். அடுத்த கதையில் போன வைங்க வரையில் வருஷத்துக்கு ஃபோன் பண்ண என்ன வருஷத்தை முடிச்சு அடுத்த நாள் கூட விட்டார். ஒரு கதையும் இல்லை, ஃபோன் வைங்க. பொங்கல் முடிக்கிற அண்ணன் சின்ன வேலை ஒன்று இருக்குது. பொங்கல் முடிய உங்களோட விட்டார் வைங்க நான் வரேன்டேன். இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னம் அண்ணன் போன எடுக்க வேலையில் நாளைக்கு முடிய உங்களை விட்டான்டேன். நேற்று பின்ன சொன்னார். அண்ணன் உண்மையாக இன்றைக்கு சர்ப்ரைஸாக உங்களை விட்ட வர ஒன்றுன்னா நான் பிழைச்சி போச்சு. ஒரு டைமில் நாளைக்கு 9 மணிக்கு உங்களை எழுப்புறதை நான் தாண்டேன். அதனால் நல்லா படித்தால் போடாது. வந்து படிப்பு பெருசாக இல்லை, நான் வேலை செய்கிற அனுபவத்தில் கிடைக்கிறேன். அந்த அனுபவத்தை அப்போ 9 மணிக்கு உங்களை எழுப்புறதே நான் தாண்டேன். இப்போ ஒரு வாய்க்கு உண்மையாக தான் இருக்குமோன்னு சொல்லி போட்டு
இன்றைக்கும் வரையிலே. அப்போ நாம் வந்து என்ன செஞ்சோன்னு சொன்னால் ஃபோன் பண்ணி அண்ணா எங்கே நினைக்கிறீங்கன்னா உங்கள் மலையை உண்டு நாங்கள் என்ன இல்லை போடுறாங்கன்னா இங்கே சரியான மழையாக இப்போ தான் அந்த மலையை கடந்து வாரமுண்ட இதால் என்றால் இப்போ தெளிப்பலையை கிட்டத்தால வாரமாட்டார் அப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு அது பொய்யுண்டு இவரால் உண்மையிலேயே வந்து இது ஒரு சரியான ஒரு பிழையான வேலை வந்து இப்படி செய்யக்கூடாது. நான் வந்து அதுக்காண்டி எவரை நான் ஒரு இடத்துலையும் விட்டு கொடுத்து காய்க்கிறது இல்லை. யாராக இருந்தாலும் வேலைக்கு ஒரு நேர்மை அனுப்பாங்க. இப்போ அடிக்கிறது இப்போ என்ன சொல்கிறேன்றத பார்ப்போம் உண்மையிலேயே வந்து. நாளைக்கு ஷோராக வரண்ணா 2 பேர் அதாவது பின்ன விதாய்க்கிறக்கட்ட 2 பேர் டீம் உண்டு செய்யக்கூடாது. அப்போ உண்மையாக வாழ்க்கையில் என்ன பொறுத்த கடம்புல எந்த ஒரு மனுஷனுமே என்ன எவ்வளோ தூரமாக மாற்றல. ஆனால் காலம் வந்து வரும். என்னன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் இன்னும் ஒரு விஷயம் வந்து ஒரு மனுஷனுக்கு எப்பயும் ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்காது. வாழ்க்கை வந்துட்டு மாறும், கட்டாயம் மாறும்னு சொல்லக்குள்ள இன்றைக்கு இப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து செய்யக்கூடாது. என்றால் இவர் செஞ்ச விதை இன்னொரு செய்யல. அது வயரிங் வந்து அதாவது அவர் எங்கே வயர் எப்படி இழுத்தவர்ன்றது வந்து இன்னொரு வந்து அதை இது டெஸ்ட் பண்ணி எடுக்கவே காலம் செல்லும். அப்போ அதால் இவர் தான் செஞ்சாகணும். அப்போ அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளாக கொண்டு இப்படி செய்கிறது உண்மையிலே எனக்கு வந்து சரியான கவலையாக இருக்குது. சரி, நாங்கள் இப்போ வந்துட்டு வேலைக்குள்ளே போவோம். ஸோ இந்த வேலையை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு அதே நேரம் நாங்கள் இந்த வீட்டின் ஒவ்வொரு வேலைகளையும் வந்துட்டு காட்டுறோம். படிப்படியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் ஆகிக்கொண்டு இருக்குது. வீட்டின் குடிபூரலாக இருக்கட்டும், அதே நேரம் வந்து இப்போ எங்களோட ஒரு கல்யாண வீடாக இருக்கட்டும், எந்த ஒரு நற்காரியங்களாக இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் செய்யப்படுறோம்னு சொன்னால் ஒரு சில பேர் வந்து என்ன ரோட்டில் சந்திக்கக்குள்ளே என்ன அதிகம் விரும்பி பார்க்குறவங்க சொல்லுவாங்க கல்யாண வீட்டுக்கோ குடிபூரலுக்கோ கட்டாயம் சொல்லணும்னு நாங்கள் வந்து வருவோம்ண்டு. அப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அனுப்புறாப்பா சொல்கிறது அதுதான். இப்போ அவர் வந்து என்னைய பார்க்குறது ஓகே. இப்போ எஸ்கேவில் கொண்டு அடித்தா எஸ்கேவி கொண்டு அடித்தா பார்த்துட்டு போயிருவீங்க. நான் உங்களை எங்கே பார்க்குறேன், உங்களுக்கு நம்பர் எப்படி தெரியும். அப்படியே நம்பர் வாங்கி சொல்கிறேன்னா நான் எத்தனை பேருக்கு தான் சொல்கிறது. அப்போ நாங்கள் என்ன செய்யறதா இருந்தாலும் நாங்கள் வீடியோவில் ஓப்பன் இன்விடேஷன் எல்லாருக்குமே வந்து சொல்லுவோம். அது எத்தனை பேர் வந்தாலும் பிரச்சனையே இல்லை. வந்து அது எவ்வளோ செலவாயினாலும் பிரச்சனையே இல்லை. வந்து நாங்கள் கட்டாயம் வர்றவங்களை கவனித்து அனுப்புவோம். ஸோ அதால் சொல்கிறோம், இந்த வீட்டின் குடிவுரை நாங்கள் வந்துட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யக்குள்ளே வந்து கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லுவோம். ஈவன் இப்போயே சொல்கிறோம் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து வரணும். ஸோ இப்போலேருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாருங்கள். இது பிள்ளை சரிப்பட்டாலும் உங்களோட ஒரு சஜஷனையும் வந்து நீங்கள் சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் திருத்தி கொள்வோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் கல் இருக்கப்பா இங்கே வாங்க நீ யோசி 4 இன்ச்சு கல் வந்து 110 ரூபா. ஓ ரெண்டா 3 இன்ச்சுக்கு எவ்வளோ வரும்? 4 இன்ச்சுக்கு 110 ரூபா. 110 சுவாச மாதிரி 4ஆக பிரித்து சொல்லக்கூடாது. ஏண்டா சுவாச அப்படிதான் அன்றைக்கு சுவாஸ் யோசிக்கும் வேண்டா இருந்தாலும் இந்த பேர் அடிக்கடி வாய்க்கு நான் என்ன சொன்னான்னு யோசிக்கணும். சுவாஸ் அவருக்கே தெரியாது. 110 ஒரு 85 90 ரூபாண்டாலும் பரவாயில்லை. 100 ரூபா கூட 10 ரூபா கூட கடைசி 10-15 ரூபா கூட தான். இது 100 ரூபா. அதே 500 ரூபா கூட தான். எப்படி பார்த்தாலும் கடைசி ஒரு 90 ரூபா போடலாம் பரவாயில்ல. நானும் ஒன்றும் கதை கேட்கல. 100 ரூபான்னா சரி அனுப்பி வேணும் மட்டும் சொன்னேன். இப்போ 600 ரூபாய்க்கு நான் எண்ணி பார்க்கல. அது என்ன தெரியல, அது கணக்காக இருக்கும். ஆனால் 4 இன்ச்சு 110 ரூபாய்க்கு 3 இன்ச்சு 100 ரூபா கூட. அதுவும் அந்த 110 ரூபாய் கூட்டினதே இப்போ தான்டா அவங்க. அதுக்காண்டி இப்போ அவங்கள குறை சொல்லல. அவங்கள இந்த இங்கே எடுத்த நான் பேர் சொல்லல. அவங்களோட கல் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்க கல்லே இல்லை. ஆமாம். ஓ அது அது அடுத்த கதை இல்லை. அது ஒரு நாள் நீங்கள் எப்படி தூக்கி போட்டாருங்க முடியாது. அப்படிதான் பறிக்கக்கூடிய முடியாது. 4 இன்ச்சுக்கு 110 ரூபா 3 இன்ச்சுக்கு 100 ரூபா கொஞ்சம் கூட மாதிரி நான் செய்யலாது. என் மனசில் பட்ட நான் சொல்லிக்கிறேன். மறுபடியும் யாரும் கூட சொல்லல. ஓகே, அப்போ இந்த கல்லோக்கா எடுத்து வேலையை யாரும் இங்கே வாரண்டா சொன்னேன். அடிக்க தேவையில்லை, சும்மா அள்ளிக்கொண்டே அப்படியே கொட்டுவாங்க. அப்படியே கொட்ட வேண்டிய சாரணம் அடிச்சு காட்டினா தான் சரி. ஆமாம், கல்ல என்ன வார மாதிரியோ மழை தண்ணியல் பட்டு ஈரம் ஊடுற மாதிரி. அது ஏற்கனவே வந்து அவங்கள கல் இருப்பாங்க. கல்லு சொல்லி வரல. அதே நான் விலாசம் கொங்குரட் கட்டி மாதிரி தான் கிடக்கும். ஆமாம், சாரணம் ஒரு இறுக்கி கட்டினா தான் சரி. ஆமாம்.
இதில் என்ன விளக்கம்னா இந்த கல் ஏதோட இந்த கையில் மோதிரங்கள் கிடந்தால் கீறுப்படுகிறாப்பா அண்டவாட்டு அது இந்த பையரு ஓடும் நல்ல வாழா கிடக்கு நல்ல சதுர கல்லா கிடக்கு அது பிடிக்கேன்னு பார்ப்போம்டா சொன்னேன் உடத்த ஓட்டா சரியா தோட்டத்தை ஓட்டா சரியா ஆமாம் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி அப்படி போட்டால் தான் இங்கே வருதோண்டு வரலாமோ அங்கே இந்த சைடுக்கும் போகணும் அப்படி பை கொங்குருக்கு தாண்டாப்பா அல்ல கறி அதுதான் சூப்பர் அதுக்காக தான் ஆள் மார்க்கெட் 500 600 ஏன் காணுந்தானே ரைட் லாலே 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 இந்த கோஷ் பைப் இருக்கா தூக்கி அங்கே ஓடும் அதெல்லாம் அங்கே போய்க்கொள்ளலாம் கடை காணுங்க உடம்ப கூட அடிக்காது சாப்பாடு எடுக்க போமாக்கும் ஆள் இது இப்படி போட்டு இஞ்ச மட்டும் கொண்டாந்துரும் போல அதே கொஞ்சம் நெருக்கித்தான் போடணுமோ இப்போ ஆள் என்னண்டே எங்கட குண்டு தோசை சாப்பாடு எடுக்க போகிறேன் நினைக்கிறேன் என்ன எல்லா பக்கம் வேலை நடக்கு போலையா எல்லா பக்கம் வேலை நடக்கு போலையா ஓம் என்ன மேஷம் வேலையும் டைல்ஸ் வேலையும் தான் ஏன்னா அது மேசம் வேலையும் நடக்குது அந்த வேலையும் நடக்குது மாவுள் வேலையும் நடக்குது இந்த நாங்கள் கல்லள்ளி போடுற வேலை நடக்குது அதுதான் பாத்ரூம் வேலை பாத்ரூம் டைல்ஸு செய்கிறாங்க சுமணன்னாக வரலையா சுமணன்னாக இல்லை அவங்க வரல அவங்க 2 வேலை முடிஞ்சுது அவங்க வருவாங்க நாளைக்கு அவங்களும் கொஞ்சம் வேலை பாஸ்ட் அடிச்சு தூக்கி அடிச்சு தூக்கி போட்டு போடுவாங்க அதுக்கு அது நாங்கள் இன்னும் சாமான்களை குறைவெல்லாம் கொடுக்கணும் வடிவ செய்வாங்க அதுதான் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா இது என்னது வீடாப்பா சின்ன கல் இது இந்த கல் தான் இது என்னது வேலைக்கு கட்டு வேலைக்கு சுத்தவரை கட்டுவோம்மா சுத்தவரை கட்டணும் அந்த மொட்டை மாடிக்கு மொட்டை மாடிக்கு அடையா இந்த சைக்கிள் கட்டுவோம்மா அப்பா வால் தேய்க்குது கடந்து ஆள் வேலை நொண்டு விஷயமா நிற்குமா சரி அப்போ ஒரு கொஞ்சம் எடுத்தாச்சு இப்போ இது கல்ல எழுறதையே காட்டிட்டு நிற்கலான்னு ஆமாம் அப்போ அதால் நாங்கள் இப்போ
இதை கொஞ்சம் தள்ளி போட்டு கடைசியாக முடிகிற கட்டத்தில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். என்னடா மேலே அடிச்சுக்க சத்தம் டொங் டொங் சரியாப்போ டொங்கு டொங்கு டொங்குண்டு. மக்களே இப்போ எங்களோட வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு மாபிள் வந்து நாங்கள் சூஸ் பண்ணிக்கோம். அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் போன முறை இந்த மாபிளும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது நல்லா இருக்கணும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் இதை பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்க. அக்கிரே பாவா எதுக்கு பதிவு எடுக்குமா மேலே அரைக்கு என்னப்பா கடன் போட்ட லைனா கிடக்கு பொஸ்ஸாங்க. அப்போ ஒத்துக்கொள்றீங்க ஆள் தான் பொஸ்ஸண்டா. ஆண்ணா ஷோ நல்லா கூட என்ன நல்லா ஏண்ணா. பெரும்பாலும் நமக்கு தான் சரி வரும் போல இந்த ரூம். இது ரைனியக்காக்கு ஆள் நேரத்துக்கு ஓடுற வாட்டி அவள் ஓட பண்ணிட்டா ஒரு நாளே 10,000 தெரிஞ்சாடண்டியா. ரூமெல்லாம் இப்போ ஓடுறப்பா. ரூமெல்லாம் இப்போ ஓட இங்கே பம்பல்ல தெரியுமே அவன் பொடியில கேட்டன் வனத்தான் பொஸ்ஸா எங்கேண்ட இதுக்கு அடிக்கிறா ஒத்துக்கொள்றா நம்மள தான் பொஸ்ஸண்டு. ஆளுக்குண்டே சின்ன ஒரு கவலையாக இருக்கும். வீடியோ இருக்கு கேஞ்சிடலாம் டிஷர்ட்டில் நம்பர் இல்லைன்னு. இங்கே இது நல்லா கிடைக்குதுண்ணா பரவாயில்லண்ணா ஏண்ணா. இல்லை அது தெரியுமா எனக்கு நேற்று வச்சா தெரியுண்ணா இந்த செட்டாக வச்சேன் நேற்று நல்லா ஏண்ணா. ஆனால் இப்போ அண்ணா அந்த கேர்ட்டினுக்கும் அது மாப்பிள்ள அப்படி அடிக்கும் இல்லையோ வடிவு கூட. ஆனால் அந்த இப்போ பெருசாக அந்த மிக்சிங்கள் செய்கிறதில்ல. நீங்கள் சொல்லுங்கள் என்னமே சஜஸ்ட் பண்ணுங்க என்னமே. ஓ மற்ற இதுதான் அந்த என்ன எங்கே போதா வெஜ்ஜு காட்ட போ. ரைட்டு கொண்டா துண்டை கொண்டா. இங்கே மற்ற இது பெருசாக டேமேஜ் ஆகக்கூடாதுண்ணா இந்த ஏரியா நிலமுழுக்க முதல்ல. ஓ மட்டையில் இல்லை சொல்கிறேன் இந்த டேமேஜ் ஆகினா அப்புறம் இது இந்த ரப்பர் மேட்ச் தான் இந்த ஓட்டர் சம்பவம் தெரியும் தானே. இங்கே வைங்க ஏடா தம்பி எதக்கண்டா போடுறதுக்கு கருப்பு அடிக்கணும்ண்ணா என்னடா. இல்லை போர்டர் கருப்படிக்கிற சரி தம்பி. ஆனால் இப்போ அது ஒரு முந்தி ஒரு ஃபேஷன் இருந்தாடா என்ன பச்சைடா. அப்புறம் நான் மறந்து விட்டேன் பார்த்து செட் பண்ணுங்க. இல்லை எதை தெரிஞ்சல இல்லை தம்பி ஏன்னா நீ சொல்கிற நீ கருப்பு வச்சா வித்தியாசமாக இருக்கும். அது முந்தி ஒரு காலம் வந்து போர்டருக்கு கருப்பும் போர்டரும் கருப்பு இப்படி ஒரு லைனும் கருப்பு அடிக்கிறவங்க மாவுளுக்குள்ள அது பழைய ஸ்டைல். இப்போ வந்து அதே மாவுலாம் ஃபுல்லாக அடிக்கிறது. சரி மக்களே சொல்லுங்க நீங்கள் இது வந்து போர்டருக்கு இதே மாவுல அப்படின்னா இந்த லைனையும் பார்த்து செட் பண்ணி ஒட்டி வைக்கணும் கொழுவுற மாதிரி டிசைன். அப்படி அப்படி பொருந்தான்னு சொன்னால் அது வடி இருக்கா இல்லை எது பொருந்தல இதுவும் டிசைன் பொருந்தே இல்லையா என்னன்னு ஒரு பக்கத்துக்கு தான் அப்படியே டிசைன் தருது. இந்த டிசைனானா இந்த ஜாயிண்ட் போறதா இந்த போட்டோ அத டிசைன். ஆனா இது அப்போ அப்படி பார்ப்போன்னா ஒரே மாவுலண்டா ஏதோ ஒரு பக்கத்தில் அந்த கோடு அடிச்சிருப்பானே எந்த பக்கம் உண்டு எந்த பக்கம் பம்புக்குறி வச்சு காணிப்பேன். எப்படி அம்புக்குறி இப்படி இந்த பாருக்கோ. ஆனால் அது அப்படி தெரியல அது டிசைன் இல்லைன்னா அது அது அவங்களோட ஆர்டர் படி நீங்கள் வச்சிங்கன்னா சரி. இங்கே பட் இதை பாருங்க இது இருக்கா இங்கே இதில் எது நல்லா இந்த ரெண்டில் கீழ் நிலத்துக்கு 4-2 இதோ 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 எது இது வெள்ளையில ஒரு கருப்பு மேசம் சேர்ந்த மாதிரி இது கொஞ்சம் கூட எது எது இதோ இல்லையப்பா நான் இந்த ரெண்டே தான் காட்டுறேன். இந்த ரெண்டுல இருந்து கேட்குறேன். இதோ இதோ ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் ரெண்டும் ஒரே மாதிரி தான் அழகான வேறு வேறு என்னப்பா ஒரே மாதிரி என்ன இது சைடில் மட்டும்தான் கலர் உண்டு டிசைன் வேறு.
இது நல்லா இருக்கேன். அப்போ இது நீங்கள் கலந்து சொல்லுங்கள். ஓட பண்ண தானே இல்லை இல்லை நீ கொழும்பு ஓட பண்ணோம் வேறு டிலே ஆகமில்ல ஃபோனில் சொல்கிறீங்களோ கீழே ஃபுல்லாக அரைக்கும் 4க்கு 2 எடுப்போமோ அது ஒரே மாவு தான் படிவு அந்த அந்த வீட்டு அந்த நில அந்த கதவு வார துண்டை நாங்கள் அந்த டிசைனை போட்டு விடுவோம் கருப்பை போடுவோம் மற்றது ஃபுல்லாக அடிப்போம் மற்ற கிச்சனுக்கு அடிக்க போய்ங்களா ஓப்பன் கிச்சன் தானே இதே மாவுலாம் அடிக்கும் ஓப்பன் கிச்சன் அதே நேற்று ஒரு வீடியோ பார்த்தாண்டா அந்த வெள்ளை அடிச்சுட்டு கிச்சனுக்கு மட்டும் கருப்பு அடிச்சிருக்காங்க அந்த கிச்சனுக்கு எந்த மாவு அடிச்சிருக்காங்க சொல்லுங்க அப்போ நாங்கள் கீழே பாத்ரூம் இந்த பாத்ரூம் அடித்தோம் கருப்பு உண்டு அந்த கருப்பு அடிச்சிருக்காங்க கிச்சனுக்கு அதுவும் நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு கண்டால் ஒரே மாவில் அடித்தா நல்லா இருக்கும் போல அப்போ நீங்கள் ஃபுல் ஸ்கொயர் அளந்து சொல்லுங்க 4க்கு 2 எத்தனை மாவு உண்டு பிரித்து நீங்களே பிரித்து சொல்லுங்க ஓ ஏண்டா அவங்கள்ட்ட பிரித்து சொல்லிடா இல்லை 4க்கு 2 தான் சரியே சரி இது இப்போ கேட்டு என்ன செய்வோம் கருப்பு இருந்தால் வச்சு பார்க்கலாம் ரெண்டு இல்லை எனக்கு தெரிஞ்சதா இப்போ அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரே மாவில் வைக்கிறாங்க இந்த கருப்பு வந்து அது ஒரு எடுத்து காட்டா இதுக்குத்தான் லுக்கா அது சரி விளங்குது அது வந்து ஒரு கால பெங்கடா இது டிசைன் இப்போ பிளேன் வேண்டா தனி பிளேன்டா கருப்பு வைக்கலாம் வைக்க நல்லா அதுதானே வைக்க நல்லா கவனண்டா இதில் நிற்கிற இடவுக்கா போயிடான் சரி அது தனி கருப்பு பண்ணிட்டு அந்த டிசைன் கருப்பு கூட இருந்தாரு அது கொண்டு வைப்பேன் அங்கே போய் ஒன்றா அந்த சின்ன துண்டான எடுத்து நான் வச்சு பாக்குமா இது எப்படி சின்ன அந்த வேலையை பார்த்தியே நெருப்பு தான் தெரியுமா இது ஹாட்டல் ஏன்னா இங்கே வருது கருப்பு இது நீலம் இல்லை சும்மா வச்சு பாப்போம் பச்சையாண்டா பஞ்சர் அதுதான் அப்படியே அது இப்போ அது நீங்கள் கேட்டுனுக்கு அதை அடிச்சு விட நாங்கள் பெயிண்டாக உணர்ந்து முடிப்போமே இல்லை ரெண்டும் கனெக்ட் ஆக வடிவாக இருக்கு கருப்போட நல்லா இருக்குதோ ஓ ஓ ரெண்டாவது எத்தனை மாவுள் கழிக்காது மற்றது எத்தனை இஞ்சி அதை கேட்டு நடிக்கிறது 3 இஞ்சியும் இருக்கு 4 இஞ்சியும் இருக்கு இது கொஞ்சம் 4 இது 4 இதுதான் வடிவா இருக்கு 3 சின்ன போடும் இல்லை சின்னதாக இருக்கும் அந்த நாங்கள் மேலே சரி வைக்க இப்படி சரி என்ன சரி வேணுண்டு நாங்கள் சீமெந்தால் சேர்த்துக்கலாம் சுற்றியால் மேலால் வச்சு வச்சுருக்கீங்க இப்போ அந்த முந்தி இப்போ சில்வர் ஒன்று வைக்கிறவங்க அது இப்போ வைக்கிறேன் எனக்கண்டா இது 4 இஞ்சி வரும் இது இது கணக்காக இருக்கு நினைக்கிறேன் ஓ 3 இஞ்சி 10 படி பார்த்தா 6 பீஸ் 6 பீஸ் 60 2 அடி 6 பீஸ் வருமோ ஒன்றுல 3 இஞ்சி வெட்டினா அது கழிஞ்சா பரவாயில்ல 4 வெட்டுவோம் நாங்கள் 4 நல்லா இருக்கும் ஏடா அது காணும் தானே அளவு மற்றது இதுக்குள்ளே நாங்கள் வந்து அந்த ஜிம் சாமான் அது இது வைக்கிறேன்டா அந்த அந்த மெட்டு விரிச்சு தான் வைக்குவேன் அந்த ரப்பர் இல்லை ரப்பர் சீட் மாதிரி அந்த மொத்த ரப்பர் சீட் அதை அது அப்படி இல்லை மற்றது அந்த இது மிஷின்களுக்கு கீழே இந்த ஸ்பவுச் இருந்தானே அந்த இரும்பு இதுதான் வைக்கலாது டம்பிள்ஸ் அதெல்லாம் வைக்கலாது அதான் ஆனால் இது சும்மா எதுவும் இது ஒரு விளையாட்டு ஏரியா அவனுக்கு நல்ல இடங்கள்லாம் மற்றது யார் இன்னொரு விஷயம்னா என்னென்றால் நாளைக்கு கல் கட்டணும்னு சொன்னோம் கல் கட்டணும் ஒரு கால் என்னது சொல்லுங்க ஆபம் அந்த ரெயிலிங் இருக்கல்லோ அதுண்ட அகலத்தை வந்து கொஞ்சம் கூட்டுறதுக்கு
இந்த இப்படி இது கொஞ்சம் கெப்பு கூடின மாதிரி கிடக்கல. நீங்கள் என்ன வீட்டில் ஒவ்வொரு கல்லு இடையில போட போய்க்கணும். இல்லை இடையில போட்டால் வந்து சின்னனா போடும், அந்த அது அசிங்கமாக போடும். அந்த அந்த தூணிலேருந்தே ஒரு கல் கட்டி சொட்டு அகட்டி போட்டு அந்த இடைக்குள்ளே வந்து கண்ணாடி இருக்குது தானே, கண்ணாடியும் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெள்ளி வார் இருக்குல்ல அதே மடிச்சு விட்டோம்னா இது வந்து கொஞ்சம் கெப்பு கூடின இடம். மற்றப்பா அது ஒரு அடிக்கு 8000 ஓ ஒரு அடிக்கு 8000ண்டா துண்டுக்கு 80,000ப்பா. அது செய்யலைம்மா. 10 அடியோ அப்போ என்னென்னு செய்கிற கஷ்டம் இல்லை. அது அப்போ அப்படி செய்யலை. அதனால் கொஞ்சம் கல்லை கட்டி சொட்டு அந்த இதை எடுத்து விடுவோம்னு பார்க்குறேன். அப்போ கல் கட்டி எடுக்கணும்னா நீங்கள் நிலத்தை பாய்ச்சிட்டு விட்டால் தான் அதில் அவங்க இந்த இதில் கலவை போடல. அது என்ன இப்போ நீங்கள் இது நீங்கள் நிலத்தை அழுத்துடுங்க. நிலத்தை அழுத்து போட்டு டயர்ஸ் அதுக்கு அடிக்கலாம் அந்த துண்டுக்கு. ஏன்னா அதுக்கு அடிச்சு போட்டு பாத்ரூம் ஃபுல்லாக கீழே முடிச்சாச்சு இல்லை தானே? கீழே அழுத்தாச்சோ மற்றதுக்கு வைக்கலையால? அப்போ நாளைக்கு வருவார் நினைக்கிறேன். அப்போ அவருக்கும் தேவையான சாமான நான் எடுத்து கொடுத்து விட்டேன்னு சொன்னா சரி தானே? வெளில நான் வந்த டீம் தான் அந்த கண்ணாடி வைக்கிறோம் இதுக்கு. கேட்டேன் இதுக்கு நீங்கள் ஒரு மாவளுக்கு அந்த மாதிரி பண்ண சொன்னீங்களே. மாவளுக்கு மேலே அடிப்பாங்க. சரி அப்போ என்ன வேறடே நான் அந்த அதே வைப்பேன் கேட்டுன்னு நினைக்கிறேன். அது ஓகே. அதை விட இது டிசைனண்டபடியாக கருப்பு வச்சா குழப்பு பண்ணேன் எல்லாத்துக்கும். அது ஏண்டால் இது டிசைனண்டபடியாக இல்லை ஏனென்றால் பிளேனண்டா கருப்பு வைக்க நல்லா இருக்கும். ஆனால் சும்மா பார்க்கக்குள்ள வேறு அந்த அந்த கொழுப்பு பிரிண்ட் இருக்குல்ல சைட்டாக கேட்டின் மாதிரி அதே ஒரு வடிவமே கிடையாது கருப்பு மாதிரி. என்ன விளங்குதா? விளங்க நான் சொல்கிறேன். விளங்கையும் விளங்காமல் நிற்கணும். இது விளங்குன மாதிரி காட்டக்கூடாது. இந்த மனசு ஒரு குறைங்கடா. சில நல்ல ஷைனிங் கருப்படுத்தாலும் நல்லா இருக்கும். என்ன கருப்படுக்கு எதுக்கு நானோக்கா கேட்டினே போகிறேன்னு பார்க்கட்டேக்கா. ஓ ஆனால் நல்லா தான் கிடைக்குது. மாவுள் பாய்ச்சி நல்லா கிடையாது. இந்த பதிப்பு கொஞ்சம் பிள்ளையாக இருந்தாலும் மாவுள் கைவிடுது இல்லையா? ஆளுக்கு ஒரே கோலாவடாப்பா மாவுள் பதிக்குதா எனக்கு தெரியும். நான் வேணுமெண்ட்டில் காட்டுறேன் 6 நம்பரு டிஷர்ட்லையா வேணுமெண்டா எடுத்து காட்டுறேன். அப்போ யோசிப்பாங்க வெளிநாட்டில் சனம் வந்து வேலைக்கு ஆக்களில் அவ்வளோ கஷ்டப்படணும் பார்த்தீங்கள. இங்கே உள்ளவங்க வேலை இல்லைன்னு சொல்கிறது. ஆனால் நீ நிலமாவல் அடிக்கிற ஈஸியா இங்கே இதான் இந்த மாவுள் வைக்கிறதோ யார் கூப்பிட்றோன்னு வேலைக்கு உழைப்பு நெல்லை தான். இதுதான் நான் கேட்டேன். நீங்கள் அதை வரன்றதை கொண்டு வரலையே உண்டு. புதுவரை நீங்கள் எழுத்து வைக்கிறத காரணம் புதுவரை எழுத்து வைக்கிறத காரணம் தான் அந்த ஒரிஜினல் வேளாண் மாதிரி இருக்கும்லாங்க. சும்மாண்டா இழுக்கும் வீடியோ கேட்க எங்கே பார்க்கற பாடகர் அண்டு சரியான காலையில். ஐயோ கடவுளே. இப்போ உங்களுக்கும் கண்டினியூ வேலை தரமாட்டா. இப்போ அடுத்த ஆட்டம் என்ன? இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து நேரத்தை எழுது அது அடிக்க கிடக்குது. வேறு பாத்ரூம் வேறு நடக்குது. மேலே வேறு என்ன அதே மாதிரி தான் என்ன இதுக்கு மேலே இந்த ஃப்ளோருக்கும் ஃபுல்லாக ஒரே டைல்ஸ் தான் எடுக்கும். அப்படி தானே? ஆனால் இதுக்கு மாற்றினா பரவாயில்ல. இது ஃபுல்லாக மறைப்பு தானே. மறைக்க இது ஃபுல்லாக மறைப்பு தானே விளங்குது. ஓ கீழுக்கு வேறு. அப்போ நீங்கள் எனக்கும் நான் வெளுக்கிறேன். கலந்து விட சொல்லுங்க. ஓர்டரை போட்டுவிடுவோமா? நல்ல மாவுளப்பா செமையாக இருக்கும். ஏன்னா நேரில் வாக்கம் பேய் வடிவாக இருந்தது. இப்போ நான் அக்னியை சின்னனுக்கு வாக்கமா போட இருந்தது வடி வச்சேன். நான் இப்போ வடி இல்லை சனி. ஆ 4க்கு 2 சிவருக்கு அடிக்கிறாங்களான்னு அதுதான் சொல்றேன். சிவருக்கு என்ன தெரிஞ்ச அந்த 4க்கு 2 மாவுள்கிட்ட வெயிட் தான் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
புதன் எதுக்கும் நிலம் இழுக்கிறீங்களோ இழுத்து தான் அடிக்கும் ஆள் மேசனோப்பா ஆள் அங்கேசனா ஆள் மேசனம் சரி அந்த மட்டை கம்பு பிடிக்கிற விதத்தை பார்த்தா சாடியா மேசன் போடாங்கடாக்கு அப்படி வர்றப்பா அப்படி ஏன்னா கதையை பார்த்திய உங்களை வீட்டு வேலையோட எல்லாரும் பேசணும் ஆடுதோ இல்லை இவங்க அந்த கல் காட்டி எங்கே குண்டு தோசையாக்கள் பாப்பா ஒரு மேலே இந்த மாதிரி அறிவோம் போகிறாங்க கீழே இல்லையாக்கள் எங்கிறா பார்க்க பார்த்து கல்லுட்டு இது காற்று தள்ளி விழுது இல்லையே நாள் சாப்பிட்டு வந்துட்டு என்ன உயிரமாக இங்கே கீழே இந்த மாவுள்ள அடிக்கிற அடி இந்த இதெல்லாம் இருந்தது அப்போ உங்களை வேலையிறாங்கண்டு நீ அடுத்த பயந்து பண்ண கவிக்கு கயர் தான் சரி ஓ அந்த மாதிரிக்கும் என்ன இரவு இதில் படுப்போம் பிடிச்சலி பார்த்தா கீழே நடப்போம் இது என்ன இது என்னன்றா அதுக்கேற்ற மாவு வெட்டிக்கான் இது வருது என்ன வரப்போ ஏன் வருத பயப்பட்டுருக்கான் ஏன் கொண்டு ஒன்றும் விளங்கி இல்லையா இப்போ உலகத்து வெளிச்சம் ஒன்றும் சரி ஓகே இப்போ வந்து இவ்வளவுதான் இன்றைக்கு வந்து காட்டக்கூடிய மாதிரி இந்த இதுக்கு வந்துட்டு நாங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் செஞ்சுருக்கோம். இன்றைக்கு காலையில் வந்துட்டு மழை பெஞ்ச அந்த அடையாளம் தண்ணி நின்ற அடையாளம் தெரியுது. கட்டாயம் வந்துட்டு ஸ்லெப்புக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபிங் நீங்கள் செஞ்சே ஆகணுமேன்னு சொன்னால் தண்ணி வந்துட்டு ஃப்ளட்டில் ஊருமாக இருந்தால் கொஞ்ச நாளில் ஃப்ளட் அப்படியே இத்து போயிடும். ஸோ வந்துட்டு ஸ்லெப்பு கட்டாயம் வாட்டர் ப்ரூஃபிங் நீங்கள் செஞ்சாகணும். நாங்கள் மேலுக்கும் செஞ்சு நிலமிழுத்து தான் இந்த மாவல் பாய்ச்சி நாங்கள் அதே மாதிரி இப்போ வாட்டர் ப்ரூஃபிங் இந்த ஏரியாவுக்கு செஞ்சுருக்கோம். இனி வந்துட்டு அதுக்குமே வந்து நிலமிழுத்து தான் வந்துட்டு டைல்ஸ் வந்து பதிப்போம் நாங்கள். ஸோ வந்து கட்டாயம் செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஓகே இப்போ நம்ம வந்து முடிச்சு கொள்வோம். இப்போ வந்து நான் விளக்கிட போகிறோம், எங்களோட காங்கேயன் அண்ணாட்ட வந்துட்டு போகிறோம். ஸோ போயிட்டு வந்துட்டு தொடருவோம் என்ன முடிப்போம். பாய்.